அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, குழந்தைங்க வேக வச்சு முட்டை சாப்பிடும் போது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. எக்கோட எல்லோ சாப்பிட்றதுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு குழந்தைங்கள இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட வைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்துட்டு ஆம்லெட் பவுடர். இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் நம்ம முட்டை எந்த மாதிரி செஞ்சாலும் இதை சேர்த்து கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் மிளகு. தனியாக பெப்பர் மட்டும் குழந்தைங்களுக்கு பவுடர் பண்ணி போட்டு கொடுத்தா அவங்க ஸ்பைஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கணும், கருகாமையும் பார்த்துக்கணும். நல்லா அது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், நல்லா வெடிக்குது. லைட்டாக கிளறி விட்டுட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் மிளகு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கிறது இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு இதில் நான் சேர்க்க போகிறது சீரகம். சீரகம் எந்த ஸ்பூனில் மிளகு எடுத்தீங்களோ அதே ஸ்பூனுக்கு நான் 2 ஸ்பூன் எடுக்கிறேன். பெரியவங்க அப்படின்னா 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்தாலே போதும். ஸோ சீரகமும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் பார்த்துக்கணும். இன்னி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இது நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. தனியாக கருவேப்பிலை நம்ம சாப்பாட்டில் இல்லை குழம்புல இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அதில் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களால எடுத்து வைக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்பைசினஸ்க்காக நான் வரமிளகாவோட விதை, ஸோ அது 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் எடுத்த ஸ்பூன்லேயே 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக. பெரியவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கருவேப்பிலைலாம் பாருங்கள், அப்படி லைட்டாக இது பண்ணாலே நல்லா நொறுங்கிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். நல்லா நைஸாக பவுடராக பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஸ்பைசினஸ் தெரியாது. உப்பு நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். 1 இயர்க்குள்ளே இருக்கிற பேபிஸ்க்கு உப்பு நீங்கள் சேர்த்தக்கூடாது. ஸோ இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லாவே நைஸாக அரையும், கோர்ஸாலாம் இல்லை, நல்லா நைஸாக பெப்பர் பவுடர் மாதிரியே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆம்லேட் பண்ணும்போது இல்லை வேக வச்ச முட்டையை நீங்கள் எந்த மாதிரி செஞ்சாலும் இதை மேலே தூவி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. விக்கல் அந்த மாதிரி எதுவும் வராது. பெப்பர் நம்ம எதெல்லாம் சேர்த்துவோமோ அதெல்லாம் அதுக்கு பதிலாக இதை சேர்த்தி கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.